Hi friends, welcome to Chennai food. சாதாரணமாக நம்ம ஆம்லேட் செய்கிறதா இருந்தால் முட்டையை சேர்த்து தாங்க செய்வோம். ஆனால் முட்டையை சேர்க்காம ரொம்ப வித்தியாசமான முறையில் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முட்டையே சேர்க்காம நம்ம ஆம்லேட் செய்ய போகிறோங்க. அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு திக்னஸ் இருக்க மாதிரி கலந்துக்கோங்க. இதில் வெங்காயம் சேர்த்து விட்டுடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, அதையும் சேர்த்துக்கலாம். பாதி லெமன், சின்ன குட்டி லெமனில் பாதி லெமன் எடுத்துருக்கேன், அந்த சாறையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்து விட்ட வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே நல்லா மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்காதீங்க, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ஆம்லேட் நல்லா சாஃப்டாக கொடுக்க போகிறது இந்த பேக்கிங் பவுடர் தான். அதை சேர்த்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர், சால்ட்டு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ஃபைனலாக இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆம்லேட் போடுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் இப்படி சுழட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் தவாவில் கூட போட்டுக்கலாம், நான் பேனில் போடுறேன். நல்லா பெருசாக போடுறதா இருந்தால் நீங்கள் தவாவில் போட்டுக்கலாம். இப்போ கலந்து வச்சுருக்கிறத நம்ம அள்ளி பேனில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக பரப்பி விடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க, நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ அந்த பக்கமாக வெந்துட்டுருக்குது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக திருப்பிக்கோங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். பாருங்கள், இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம முட்டையை வச்சு ஆம்லேட் ஊற்றினா என்ன கலரில் இருக்குமோ அதே கலரில் இருக்குது பாருங்கள். இது நம்ம முட்டை இல்லாமல் செஞ்ச ஆம்லேட்டுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ புரட்டாசி மாதங்கிறதுனால முட்டை ஆம்லேட் சாப்பிட முடியாதவங்கலாம், முட்டை ஆம்லேட் சாப்பிட முடியலையேன்னு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி முட்டையே இல்லாத ஆம்லேட்டை சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பேன்லேருந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. அவ்வளோதாங்க, முட்டையே இல்லாமல் ஆம்லேட் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், முட்டை ஆம்லேட் நம்ம பிச்சா எவ்வளோ சாஃப்டாக வருமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையே சேர்க்காமல் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம சேனலில் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோங்க. அந்த கிவ் அவேல எப்படி கலந்துக்கிறது அதுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டனையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லோரும் கிவ் அவேல கலந்துக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.